Taste the Daily. மக்களை பற்றி கவலையில்லாத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து கோவை மாவட்டம் அன்னூரில் அவருக்காக விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் பேசிய அவர், அதிமுக கொண்டு வந்த பல திட்டங்களை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. மக்களை பற்றி கவலை இல்லை. விவசாயிகளுடைய விரோத ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதேபோல விவசாயிகள் இன்றைக்கு தென்னை மரம் தென்னை பயிரிட்டுகின்ற விவசாயிகள் அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி விழுந்தது, ரூக்கோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதல், காண்டாமிருக வண்டு தாக்குதல், கேரள வாடல் நோய், தஞ்சாவூர் வாடல் நோய், கேரள மஞ்சள் வாடல் நோய், சிலந்தி பூச்சி தாக்குதல், கருத்தலை புழு தாக்குதல், பென்சில் முனை தாக்குதல் நோய்களுக்கு கடுமையா இந்த நோயெல்லாம் தென்னை மரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காலத்தில் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதோடு கொப்பரை தாங்களுடைய விலை குறைஞ்சது. உன்னுடைய அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் அறிவானன் பொள்ளாச்சி ஏராளம் அவர்கள் இடத்துல சொன்னாங்க, தென்னை மர விவசாயிகளாக கடுமையாக பாதிக்கிறாங்க, கொப்பரை தேங்காய் விலை குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு பிரதமரை பார்க்கும்போது இதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கிலோ 70 ரூபாய்க்கு வித்தது 113 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை இந்த ஆட்சியில் முறையை செயல்படுத்தல. சில திட்டங்கள் 2-3 ஆண்டு காலம் கழிச்சு தான் நிறைவேற்றிக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் உதகை வரும் வாகனங்கள் குன்னூர் நகர பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க காட்டேரி பகுதியிலிருந்து உதகை கேத்தி பாலடா வழியில் 3வது மாற்றுப்பாதை சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் இன்னைக்கு தாமதமாக நடைபெற்றது. ஈரோடு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் பண்ணாங்க. கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம், சீர்மிகு நகர திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் பண்ணாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நகரமும் செழிப்படைந்தது. 4வது குடிநீர் திட்டம் திருப்பூர்ல அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம், திமுக ஆட்சியில் தான் திறந்திருக்கிறாங்க. கோவை 3வது கூட்டுக்குடி திட்டம் அதிமுக ஆட்சியில் தொடங்கி செஞ்சோம், இந்த ஆட்சியில் தான் திறந்தாங்க. அதே போல சாலைகள் பாலங்கள் நிறைய அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. நம்முடைய திருப்பூர்ல மெடிக்கல் காலேஜ் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஈரோடு கோபி 4 வழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். பெருந்துறையில அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்ததும் அதிமுக ஆட்சியில். ஈரோடு நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைக்கும் என்பதற்காக ஊராட்சி கோட்டையிலிருந்து இன்றைக்கு ஈரோட்டுக்கு 435 கோடியில திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் தான். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளத்தில் செயல்பட்டான்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திலும் சரி பிற மாவட்டங்களும் சரி விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை உடனுக்குடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான தொகையை வங்கி கணக்கில் வர வைப்போம். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போய் விற்பனை செய்ய முடியாத ஒரு அவல நிலை பார்க்கிறோம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை திறந்த வெளியில் அடுக்கி வைக்கிறாங்க, மழையில நனைஞ்சு நெல்மணியெல்லாம் முளைக்குது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டத்துல அந்த நெல்லை உற்பத்தி செய்யப்படுகிறார் என்ற நிலவரம் தெரியாது. ஒரு குழந்தை எப்படி தாய் காப்பாற்றுகிறோம், அதை போல ஒரு விவசாயி நடவு செய்தலிருந்து அறுவடை செய்ய வரைக்கும் குழந்தையை போல பயிரை காப்பாற்றி அறுவடை செய்து அவர் போய் விற்பனை செய்ய போறாங்க. திருப்பூர்ல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், திருப்பூர் பழைய பேருந்து மேம்படுத்தப்பட்டது, திருப்பூர் புதிய பேருந்து அமைக்கப்பட்டது. ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். எங்கெங்கெல்லாம் நாங்கள் கட்டி முடிச்சோமோ அங்கெல்லாம் திரு கருணாநிதி அவர் பெயர் வச்சுட்டு போயிடுறாரு. யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது நினைச்சு பாருங்க. அதே போல திருப்பூர் பல்லடத்தில்
நம்முடைய குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காங்கேயத்தில் கல்லூரி, அவனாசியில் கல்லூரி, இப்படி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமான கலை கல்லூரிகளை கொடுத்து கிராமத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட, விவசாயியோட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, ஏன்னா அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர் தான் படிக்கிறாங்க, அப்படிப்பட்ட மாணவர்கள் கூட மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 3160 பேர் மருத்துவராக 7.5% உள்ளீடு ஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு மருத்துவர்களாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த நம்முடைய விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி கூட்டமைப்பு விவசாயிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நன்றி பாராட்டு விழாவிலே எனக்கு இவ்வளவு பெரிய பாராட்டை நடத்திய அந்த கூட்டமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, ஒரே நேரத்தில் 3 மாவட்ட விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள்.